Hi viewers, welcome back. This is Surender. இந்த வீடியோவில் வந்து என்ன டாபிக் லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ஸ்டேட்மெண்ட்னா என்ன, ஸ்டேட்மெண்ட் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸு எல்ஸு அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட ஷார்ட் நோட்டேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா, இப்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடுக்கு போய்டும். ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அதோடய வேல்யூ என்ன கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோட் பாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட். ஓகேங்களா, அதுக்கு என்ன சொல்கிறேன்னா வந்து பாஸ்வேர்ட், ரொம்ப சிம்பிளாக பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஓகேங்களா, இப்போது என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி 2 வேரியபிள் க்ரியேட் பண்ணுறது லைன் எண்டிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லைன் எப்படி எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த செமிகோலன் வச்சு தான் கண்டுபிடிக்கும். ஸோ நீங்கள் மல்டிபிள் வேரியபிள்ஸை வந்து ஒரே இடத்துல க்ரியேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வார்ன்ற கீவேர்டு எல்லா இடத்துலையும் இந்த டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த கமா கொடுத்துட்டு இந்த வாருன்னு டைப் பண்ண தேவை. நீங்கள் எத்தனை ஜஸ்ட் கமா கொடுத்துட்டு நீங்கள் என்னென்ன வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் பண்ணுவேன். ஸோ அதனால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேங்களா, இப்போ இன்னும் 2 வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். அது என்னென்னா யூசர் என்டர்ட் யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுங்க. ஓகேங்களா, ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு வேலிடேஷன் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறேன். அது வந்து அன்டிஃபைன். ஓகேங்களா, நான் எதுவும் இப்போதைக்கு எப்படி சொல்கிறது அது என்னன்னு சொல்லிட்டு நான் இங்கே டிஃபைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து என்ன சொல்கிறேன்னா கோட் பாண்டா, இப்போதைக்கு டிஃபால்ட்டாக கோட் பாண்டானே வச்சுறேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு யூசர் நேம் வந்து என்ன சொல்கிறேன்னா யூசர் என்டர்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதுவும் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போது ஸ்டேட்மெண்ட்டுக்கு போவோம். ஓகேங்களா, இப்போது என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட். இஃப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இதுக்குள்ளார நீங்கள் இப்போது என்ன பாஸ் பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல இஃப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதுதான் சின்டெக்ஸ், அதோட இஃப்எல்ஸோட சின்டெக்ஸ். ஓகேங்களா, இஃப்எல்ஸோட சின்டெக்ஸ் இதுதான். ஃபஸ்ட்டு இங்கே பாஸ் பண்ணுற வேல்யூ ட்ரூவாக இருந்தால் இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த டிஃபால்ட்டான இது எக்ஸிக்யூட் ஆகும். இப்போது நீங்கள் இன்னும் நிறைய கண்டிஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா இஃப்எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்பேஸ் வரணும். இஃப்எல்ஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் எத்தனை இஃப்எல்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு வந்து 3 இஃப்எல்ஸ் வந்து தேவைப்படுது. ஏன்னா நான் என்ன சொல்ல போனால் இப்போது இந்த இஃப்எல்ஸை வச்சு நான் வந்து ஒரு பேசிக்காக வந்து யூசர் வந்து லாகின் எப்படி ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொன்னால் ஒரு வேலிடேஷன் மாதிரி செக் பண்ண போகிறேன். ஒரு யூசர் ஃபார்ம் வேலிடேஷன் கூட வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ நான் இங்கே ஃபார்ம் யூஸ் பண்ணல, அதனால் இது பேர் வந்து கிரேசி வேலிடேஷன் நம்ம வைக்கிறது தான். ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன சொல்கிறேன்னா யூசர் நேம் ட்ரிபிள் ஈக்குவல் டு யூசர் என்டர்ட் நேம். ஓகேங்களா, அண்ட் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூசர் பாஸ்வேர்ட். சரி, அப்போது இந்த இடத்துல யூசர் பாஸ்வேர்டுன்னு வச்சுக்கோங்க. யூசர் பாஸ்வேர்ட். ஓகேங்களா, யூசர் பாஸ்வேர்ட். ஓகேங்களா, ட்ரிபிள் ஈக்குவல் டு யூசர் என்டர்ட் பாஸ்வேர்ட். இப்போது நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா இந்த யூசர் நேமும் யூசர் என்டர்ட் நேமும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். அது போலவே யூசர் பாஸ்வேர்டும் யூசர் என்டர்டு பாஸ்வேர்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். அப்படி செக் பண்ணி இந்த வேல்யூ ட்ரூ ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன கன்சோல் டாட் லாக் என்ன கன்சோல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா
யூ லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி, யூ ஆர் லாகின் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, யூ லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி, ஓகேங்களா, சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. சப்போஸ் எனக்கு அடுத்த இஃப் எப்படின்னா, இப்போது யூசர் நேம் கரெக்டாக இருக்குது, பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக இல்லை, ஓகேங்களா. யூசர் நேம் == யூசர் என்டர்டு நேம், ஓகேங்களா, அண்ட் யூசர் பாஸ்வேர்ட் நாட் ஈக்குவல் எப்படி. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அண்டு ஆம்பசன் போட்டிங்கன்னா அண்டு, அதுக்கப்புறம் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஆம்பசன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா, இந்த டபுள் ஆம்பசன் போட்டிங்கன்னா அண்டு, அதுக்கப்புறம் இது வந்து இது பார்த்தீங்கன்னா அண்டு, இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இந்த பைப் டபுள் பைப் சிம்பிள் போட்டிங்கன்னா 6. அதுக்கப்புறம் இது வந்து நாட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல், சரி, எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டு ஈக்குவல் சைன், ஓகேங்களா. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல என்ன செக் பண்ணுறோம், பாஸ்வேர்டு வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா, தப்பான பாஸ்வேர்டை என்டர் பண்ணாங்கன்னா என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்ன சொல்லணும், யூசர் என்டர்டு பாஸ்வேர்ட், ஓகேங்களா. அப்படி கொடுக்கும்போது என்ன கன்சோல் பண்ண சொல்கிறோன்னா console.log. இது வந்து பேசிக்கான வேலிடேஷன். இந்த வேலிடேஷன் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப பேசிக்கான ஒரு வேலிடேஷன், ஓகேங்களா. இதை வந்து ஃபாலோ பண்ணுறாதீங்க, ஏன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தான் நீங்கள் யூஸ் பண்ண வேலிடேஷன் அப்போ, ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்லணும், ப்ளீஸ் enter a valid password, ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சப்போஸ் இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா, இப்போது யூசர் என்டர்ட் நேம் வந்து நாட் ஈக்குவல்டாக இருக்குது. எதுக்கு, சரி, யூசர் நேம் வந்து எதுக்கு நாட் ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யூசர் என்டர்ட் நேமுக்கு, ஓகேங்களா. அப்படி இருந்து யூசர் பாஸ்வேர்ட் என்டர்ட் பாஸ்வேர்டில் வெறும் பாஸ்வேர்ட் தான். ஸோ யூசர் பாஸ்வேர்ட் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, இந்த ட்ரிபிள் ஈக்குவல் அது மாதிரி எதுக்கு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டபுள் ஈக்குவல் போட்டிங்கன்னா டைப்பை செக் பண்ணாது, வெறும் இப்போது எப்படி சொல்கிறதுனா, இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். console.log என்ன சொல்கிறேன்னா 1 == 1, ஓகேங்களா. இப்போ நான் இதை கன்சோல் பண்ணி காட்டுறேன். நான் இப்போ இதை அப்படியே ரன் பண்ணால் எரர் வந்துடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து ஜஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன், ஓகேங்களா. இந்த இடத்துல ஸ்டார், ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், இதை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், ட்ரூன்னு வருது. இது பார்த்தீங்கன்னா நம்பரு, இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். இது ட்ரூனானா உங்களுக்கு வேல்யூ கொடுக்குது. இது என்ன பண்ணுன்னா, இந்த இடத்துல நம்பராக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் அதை நம்பராக கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ நம்ம ஏன் ட்ரிபிள் ஈக்குவல் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதோட டைப்பை செக் பண்ணுறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. டைப்பை செக் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரிபிள் ஈக்குவல் யூஸ் பண்ணணும். நீங்கள் எப்பயுமே ட்ரிபிள் ஈக்குவல் யூஸ் பண்ணுறது நல்லது, ஓகேங்களா. ஓகே, அதுக்காக தான் நான் இங்கே ட்ரிபிள் ஈக்குவல் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகே. இது இப்போ நம்ம HTML டாக்குமெண்ட்டில் இருக்கிறதுனால இந்த என்னுடைய கமாண்டோட நான் கமெண்ட் பண்ணால் ஷார்ட்கட் கீ வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன்னா இதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .html இல்லைங்களா, அதனால் வந்து இதில் ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா தெரியறதுக்காக என்ன பண்ண போனால், இன்னும் ஒரு ரெண்டு என்ட்ரு கொடுத்தா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், ஓகே. அப்படி இது இப்போ பாஸ்வேர்டு மட்டும் பாஸ்வேர்டு கரெக்டாக இருக்குது, ஆனால் யூசர் நேம் வந்து தப்பாக இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறேன்னா, கன்சோல் பண்ண ப்ளீஸ் என்டர் எ வேலிட் யூசர் நேம்,
யூசர் நேம் ஆர் இமெயில் ஐடி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து யூசர் நேம் அப்படின்ற மாதிரி சொல்லிப்போம். இப்போது ரெண்டுமே தப்பு அப்படின்னா என்ன சொல்லணும், ப்ளீஸ் என்டர் எ வேலிட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூவாக இருந்தால், இப்போ இதோட வேல்யூ ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இப்போது இது கண்டிப்பாக ட்ரூவாக தான் இருக்கும். ஏன்னா console.log இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போது இந்த ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூசர் நேமுக்கு என்ன கொடுத்துருக்கணும் அதே தான் யூசர் என்டர்ட் நேமுக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ, இந்த எல்லா வேல்யூமே ஈக்குவல். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ. ஸோ அதனால் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு போய் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், யூ லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஓகேங்களா, இப்போ அடுத்தது வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா யூசர் நேமை தப்பு பண்ண போகிறேன். இப்போ யூசர் நேமில் இந்த 1 ஆட் பண்ணிட்டேன். எனக்கு ரிக்வைர்டு யூசர் வந்து கோட் பாண்டான்னு வச்சுக்கோங்க. யூசர் என்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா கோட் பாண்டாக்கு ஏவை விட்டாங்க கடைசி நேம். ஸோ அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபால்ஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறதுக்காக சரி நான் இதை அப்படியே வச்சுக்கிறேன். இந்த வேல்யூ இந்த இது வந்து இந்த ஃபஸ்ட் இஃப் இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளே இன்னொன்று கன்சோல் இப்படி வச்சுக்கலாம். ஓகே, இதை கமாண்டே பண்ணலாங்க. இப்போது இந்த யூசர் நேம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது கோட் பாண்டா, யூசர் என்டர் நேம் பார்த்தீங்கன்னா இதை தப்பாக என்டர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இது ஃபால்ஸு, இதுவும் ஃபால்ஸ் ஆகிடும். இந்த வேல்யூ அதாவது யூசர் நேம் இதுதான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த பிளாக் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ பாருங்கள், நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் எ வேலிட் யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூசர் நேம் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிட்டேன். ஆனால் பாஸ்வேர்டில் வந்து எஸ்ஸை விட்டுட்டேன், ஒரு எஸ்ஸை. இப்போ வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், ப்ளீஸ் என்டர் எ வேலிட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இப்போது நான் கண்ட்ரோல் ரிசல்ட் கொடுத்துட்றேன். இப்போது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தப்பு பண்ணிட்டேன். இன்னொரு எஸ் போட்டேன், இன்னொரு என் போட்டேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் எ வேலிட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லுது. இப்படி தான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஓகே, நான் இதை வந்து ஆக்சுவலாக கமெண்ட் பண்ணிடுறேன். இது இருக்கட்டும், நான் இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம இப்போ என்னன்னு பார்க்க போனால் கிரிக்கெட்டர். ஓகேங்களா, கிரிக்கெட்டர் அவருடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது விராட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ என்ன ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்விட்ச்னு எழுதிட்டு அதுக்கு பக்கத்தில் அந்த ப்ராந்தசிஸ் போட்டு அதுக்கப்புறம் கர்லி பிரேசஸ் உள்ளார கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த பிளாக்கை ஓப்பன் பண்ணிக்கணும். நீங்கள் இதுக்குள்ளார என்ன கண்டிஷன் பாஸ் பண்ணணுமோ அதை நீங்கள் பாஸ் பண்ணணும். இப்போது என்ன கண்டிஷனில் என்ன வேல்யூவோ அதை நீங்கள் பாஸ் பண்ணணும். இப்போது நீங்கள் பாஸ் பண்ணுற வேல்யூவை நான் இப்போ இந்த கிரிக்கெட்டர்ன்ற அந்த வேரியபிளை பாஸ் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா விராட் அப்படின்ட்டுருக்கு. இப்போது நான் என்ன சொல்கிறேன், இங்கே வந்து கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போது என்ன சொல்கிறேன்னா விராட்ன்ற வேல்யூ உங்களுக்கு வந்துச்சுன்னா, ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஸ்ட்ரிங். ஓகேங்களா, விராட்ன்ற வேல்யூ வந்துச்சுன்னா என்ன சொல்கிறேன்னா, என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா console.log your cricketer variable value is என்ன நீங்கள் என்ன வேரியபிள் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களோ, ஓகேங்களா, எந்த கிரிக்கெட்டர் பாஸ் பண்ணுறீங்களோ அந்த கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஓகேங்களா, அடுத்தது இதை வந்து நீங்கள் பிரேக் பண்ணிடணும். ஏன்னா வேறு எதையும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் பண்ணிடணும். ஓகேங்களா, அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேம் தான்.
கேஸ் 2 சப்போஸ் இந்த வேல்யூ வந்து யுவராஜாக இருந்துச்சுன்னா யுவி அப்படின்னு இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நான் ஸ்மால் கேஸ் யுவி அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இது ஆக்சுவலாக அவருடைய என்ன வேல்யூ, அதாவது யுவராஜ்னா இங்கே யுவராஜோட இதுவை நீங்கள் பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 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 பிளாக்கு இது ட்ரூவாக இந்த வேல்யூவும் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இங்கே என்ன கோடு கொடுக்குறீங்களோ அது அப்படியே ரன் ஆகும். ஓகேங்களா? இந்த இஃபெல்ஸ் மாதிரி தான். பட் ஆனால் இதை வந்து எப்படின்னா ஒரு வேல்யூ கொடுத்துருவீங்க, அதுக்கு தனியாக டிஃபால்ட்டாக எழுதிடுவீங்க விராட் கோலி யுவராஜ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இங்கேன்னா நீங்கள் இங்கே எது வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து டிஃபால்ட் இப்போது நீங்கள் கொடுத்த வேல்யூ எதுவுமே இதில் இல்லைன்னா என்ன பண்ணணும், இதுக்கு எந்த வேல்யூவும் நீங்கள் கொடுக்க தேவையில்ல. டிஃபால்ட்டாக என்ன சொல்லணும்னா console.log is not a cricketer. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகேங்களா? நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் கிரிக்கெட்டர் வேரியபிள் நேம் இஸ் விராட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? இப்போது நான் இந்த இடத்துல போயிட்டு நான் யுவி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறேன். இந்த இடத்துல யுவி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் கிரிக்கெட்டர் வேரியபிள் வேல்யூ இஸ் யுவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஓகேங்களா? லாஸ்ட் டைம் நான் வேல்யூ படிக்காமல் நேம் படிச்சிட்டேன், சாரி. இப்போது அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே எழுதலைங்க. கீழே ஜஸ்ட் சுரேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இஸ் நாட் ஏ கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? நான் கிரிக்கெட்டர் தான், ஆனால் இந்தியன் கிரிக்கெட்டர் கிடையாது. ஓகேங்களா? இந்தியாவுக்கு ஆடுற கிரிக்கெட்டர் கிடையாது. ஓகே, இப்படி தான் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆப்ரேட்டர், ஆக்சுவலாக இது டெர்னரி ஆப்ரேட்டர் இல்லை கண்டிஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டை சிம்பிளாக அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே இந்த ப்ரென்திசிஸ்குள்ளார இருக்க வேல்யூ வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறோமோ அது எக்ஸிக்யூட் ஆகும். இது என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 3 > 2 அப்படின்னு சொல்கிறேன். இந்த வேல்யூ இந்த கொஸ்டின் மார்க் போட்டுடணும். கொஸ்டின் மார்க் போட்டுட்டு இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஃபஸ்ட்டு கோடை நீங்கள் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட்டில் இருக்க கோடை நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போது என்ன சொல்கிறேன், என்ன கன்சோல் பண்ண சொல்கிறேன். console.log இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன கன்சோல் பண்ணுறேன், எஸ் அப்படின்னு சொல்கிறேன். இட்ஸ் ட்ரூ அப்படின்னு சொல்கிறேன். இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைன்னா console.log no it doesn't don't அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? நான் இங்கிலீஷ் நிறையா கற்றுக்கணுங்க. யாரும் இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்திங்கன்னா சொல்லுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதோட முக்கியமான விஷயம்னா இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இதோட ஆர்டர் தான் முக்கியம். இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும். இது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ரெண்டாவது கோடு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் இட்ஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ நான் இதை வந்து மாற்றிடுறேன். எப்படி சொல்கிறேன்னா கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டுறேன். போட்டுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நோ இட் டசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு டசன்ட்ன்றது போல் நாட்டுன்னு போட்டால் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓரளவுக்கு இங்கிலீஷ் கற்றுக்கிற முடியுது. பார்த்தீங்கன்னா நோ இட்ஸ் நாட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோக்கான ஸ்கோப் இதோட முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏன்னா டவுட்ஸ் இருந்தால் போடுங்க, கமெண்ட்ஸில் போடுங்க. லைக் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட எல்லா வீடியோஸும் நான் கண்டிப்பாக எடுப்பேன். கொஞ்சம் டைம் தான் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால தான் என்னால் எடுக்க முடியல. நீங்கள் கேட்ட வெப் பேக், ரோல் அப், அதுக்கப்புறம் என்ன இருக்குது சின்ன பார்த்தீங்கன்னா
அதுக்கப்புறம் ஆங்குலர் ரியாக்ட் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன், கண்டிப்பாக அதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் Node.js ஆகட்டும், MongoDB ஆகட்டும், எக்ஸ்பிரஸ் ஆகட்டும், இது எல்லாமே கண்டிப்பாக என் டுட்டோரியலில் வரும். ஆனால் இப்போ கொஞ்சம் லேட் ஆகிட்டுருக்கு. ஒரு வீடியோ டுட்டோரியல்லாம் போட்டுட்ருக்கேன். நீங்கள் கேட்ட யார் இப்போ அதுமாதிரி கெட்டப் வந்து கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக போகிறேன். நான் இது எப்போயோ போகிறேன்னு சொன்னேன், அது என்னால் கொஞ்சம் தள்ளி போயிட்டுருக்கு. கண்டிப்பாக கெட்டப் டுட்டோரியல் வரும். அதுமாதிரி கெட் கிராக்கன் டுட்டோரியலும் வரும். நான் இப்போது அது யூஸ் பண்ணல, ஏன்னா இப்போ நான் அதிகமாக நான் கெட் யூஸ் பண்ணோம். இப்போது கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்கேன். அதனால் நான் கெட் கிராக்கன் யூஸ் பண்ணல. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கெட்டப் டுட்டோரியல் கண்டிப்பாக எடுப்பேன். கெட் கிராக்கன் டுட்டோரியலும் வரும். எல்லா டுட்டோரியல் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுற எல்லா டுட்டோரியலும் வரும். என்ன கொஞ்சம் டிலே ஆகும், டைம் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல். பாய். தேங்க்யூ.